இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஃபூவை காமிக்கிறாங்க. அவன் நல்லா ட்ரக்காகி போயிருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ஷியாங்க வரவுமே, யார் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்கிறப்ப, ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. இன்னைக்கு நைட்டுக்கு நீ என்னை வந்துட்டு காசு கொடுத்து வாங்கியிருக்கீல, நான் வந்து இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா தான் என்னோட சிஸ்டரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுறான். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவளோட பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு திரும்ப அப்ராட்லேருந்து வந்துட்டுருக்கான். ஒரு பையன் பெரிய ஹேக்கர், இன்னொரு பையன் வந்துட்டு ஒரு டாக்டராக இருந்துட்டுருக்கான். இன்னொரு பையன் வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். பொண்ணு வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு பியானோலாம் ப்ளே பண்ணுவா. இவங்களோட திறமை எல்லாத்தையுமே அந்த பிள்ளைங்க வந்துட்டு அவங்க அம்மாட்ட இருந்துமே வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த பிள்ளைங்ககிட்ட சரி ஓகே, நம்ம இப்போ நம்மளோட ஆன்ட்டியை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் சேட்டையெல்லாம் வந்துட்டு தூர வைக்கணும், தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் வேலை பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்ற சொன்னதும் அந்த பிள்ளைங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறோம், வெயிட் பண்ணுன்னு சொல்லும்போது அங்கே அந்த குட்டி பொண்ணு வந்து நின்றுச்சேக்கா. அப்போ நம்ம ஹீரோ ஃபூ அங்கே தான் வர்றான். அவனை அங்கே பார்த்ததுமே அந்த பிள்ளைக்கு என்ன இது நம்ம அப்பா மாதிரி இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. ஓடி போயிட்டு டேடின்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. யாருமா நீ வந்துட்டு என்ன இப்படி அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனுக்கு ஒரு பக்கம் ஷாக்காக வேறு இருக்குது. ஃபேஸ் பார்த்தா என்ன வந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருக்கே ரெண்டு பேத்துக்குமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட்னே பார்த்துட்ருக்காரு. எங்கே வந்துட்டு இருக்காங்க உன்னோட ஃபேமிலி அப்படின்றத சொல்லும்போது அங்கே ரொம்ப அவருக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தா அங்கே காணோம். ஸோ வந்துட்டு ஹீரோயின் குழந்தைய அங்கே கூப்பிட்றதுக்காக போனதுமே அவனை அங்கே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஹீரோயின்ட்ட அப்போ ஹீரோ ஏன் அன்றைக்கி நைட்டு நீ தானே என் கூட சேர்ந்து இருந்த அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோயின் போனதுமே வேமா பிள்ளைய பிடிச்சி இழுத்துட்டு உண்மையை சொல்லு, இந்த குழந்தை வந்துட்டு என்ன மாதிரியே பார்க்க இருக்கு, என் குழந்தையான்னு சொன்னதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, என்னோட குழந்தை இது, என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பிறந்ததுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் நீ போய் சொல்கிறேன்னு சொல்லும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னமே வந்துடுறான். இது வந்துட்டு என்னோட பேபின்னு சொல்கிறப்ப இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்ல வர்றா. வாயில் ஹீரோயின் கையை வச்சு மறைச்சிக்கிறா. ஸோ வந்துட்டு நீங்கள் ஒய்ஃப்டேருந்து நீங்கள் விலகி இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்பவே அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. சரி வாங்க அப்படின்ற சைட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புனதும் ஹீரோவால் நம்பவே முடியல என்னடா நடந்துட்டுருக்குன்னு. அப்புறம் அந்த பிள்ளை வந்துட்டு அவங்க பிரதர்கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம அப்பாவை இப்போ பார்த்தோம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுட்டு தேவையில்லாமல் இப்படி பேச்செல்லாம் பேசாத, அந்த ஆள் ஒன்று உன்னோட அப்பா கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அப்போ அவளுக்கு அங்கே கால் வந்துடுது ஹாஸ்பிட்டல்லேருந்து. அவங்க சிஸ்டரோட உடம்பு வந்துட்டு ரொம்ப முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு சரி ஓகே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் என்னோட சிஸ்டரை பார்க்கன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. உனக்கு எப்போ வந்துட்டு சரியாகும் நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ வெளியே ஒரு பாட்டி அங்கே கீழே மயக்கம் போட்டு விழுகிறாங்க. வேமா ஹீரோயின் தூக்கி விட்டுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்கிறப்ப ப்ளீஸ்மா என்னை கூட்டிகிட்டு போய் என்னோடய ரூமில் விட்டுறியா அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே வாங்க பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு அவங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அந்த குட்டி பையனுமே கூட வர்றான். அப்போ அந்த பையனை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாகிடுது. என்ன இவன் பார்க்குறதுக்கு என்னோட பேரனை மாதிரியே இருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே டவுட் ஆகிட்டுருக்கு. வெளியே நம்ம ஹீரோயின் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, உன்னை நான் அப்ராடுக்கு போக சொன்னேன்ல காசு நிறையா கொடுத்து, நீ எதுக்காக திரும்ப இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும் என் சிஸ்டருக்கு ரொம்ப உடம்பு முடியலை அவங்கள தான் பார்க்க வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீ வந்துட்டு எதுக்காக திரும்ப இங்கே வந்திருக்க, திரும்ப வந்துட்டு அவர் கூட வந்து நெருங்கி இருக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்படியே அவங்களுக்குள்ள ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவள் கோவப்பட்டு அடிக்க விடும்போது அவங்க பையன் வந்துட்டு வேகமாக கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறான். யார் இந்த குட்டி சத்தான்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது அந்த பையனை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. என்ன பார்க்க மிஸ்டர் ஃபூ மாதிரியே இருக்கானே, ஒருவேளை வந்துட்டு இது அவரோட குழந்தையா, நீ வந்து உண்மையை சொல்லு, என்ன அவரோட பிள்ளையா நீ அப்படின்றத சொல்லி கேட்கும்போது அப்போ அங்கே பாட்டி வந்துடுறாங்க. நான் சந்தேகப்பட்டது சரிதான், இது என் பேரன் புள்ள தானான்னு சொல்லும்போது ஐயோ பாட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசி வந்துட்டு மழுப்ப பார்க்குறா. ஆனால் வந்துட்டு பாட்டி விடுற மாதிரி இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு இது என் பேரனோட புள்ள தான் அப்படின்றத சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணி உன் குழந்தை கிடச்சிருச்சு கிளம்பி வா அப்படின்றத சொல்கிறாங்க. பாட்டி தயவு செஞ்சு நீ போகாதம்மா வரட்டும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இருமல் வந்து பிளட்டாக வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா டாக்டரை கூப்பிட்றதுக்காக போகிறா. பிறகு அந்த சியா பாட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு பிள்ளையை பிடிச்சி வச்சுட்டு உங்கள் பேரோட பிள்ளை நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொன்னதும் பார்க்குறதுக்கு பாரு சின்ன வயசில் எப்படி இருந்தான் அதே மாதிரியே இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வேறு வந்துடுறான். பாட்டி என்ன வந்து ஃபோனில் உளறிட்டு இருந்தீங்க, எனக்கு எங்கே புள்ள இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறப்ப நல்லா பாரு சின்ன வயசில் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரியே இருக்கான் பாருன்னு சொல்கிறப்ப அவனுக்குமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா நம்மள மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விழா அவளை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்போ இது என்னோட குழந்தையா அப்படின்ற செட்டவன் கேட்டதும் ஒன்றும் உன் குழந்தை கிடையாது, இது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிறந்ததுன்னு சொன்னதும்
பொய் சொல்லிட்டு இருக்காத, அந்த பொண்ணுமே வந்துட்டு என்னோட பிள்ளை தானேன்னு அவன் சொல்கிறான். இப்போ பாட்டி எதுக்காக சண்டை, டிஎன்ஏ வந்துட்டு ரிப்போர்ட் இப்போ வந்துருன்னு சொல்லும்போது ஆல்ரெடி அவங்க ரிப்போர்ட் எடுக்க சொல்லிட்டாங்க போல். ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இப்போ பாரு உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணால் அங்கே வந்துட்டு மேட்ச் ஆகலை. ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எல்லாமே வந்து ஜியாவோட வேலை தான். அங்கே பாட்டி வந்துட்டு டிஎன்ஏ எடுக்கிறத சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவள் அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு உடனே வந்துட்டு அங்கே ரிப்போர்ட் அவங்க மாற்றுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டா. ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் மட்டும் நீ முழிச்சிடாத அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். ஹீரோயின்ட்ட நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த விஷயத்தெல்லாம் ஈஸியாக நான் ஹேண்டில் பண்ணுவேன், நீ தேவையில்லாமல் எனக்கும் அவருக்கு நடுவில் வரணும்னு பார்த்துன்னு வச்சுக்கோமே, உன் பிள்ளைங்க எதுவும் உயிரோடு இருக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனதும் அந்த குட்டி பையன் அதெல்லாமே கேட்டுட்டு, அப்படின்னா இந்த லேடி தான் இதெல்லாமே மாற்றிருக்காங்களா, அவள் தான் என்னோட அப்பாவான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இங்கே குழந்தைங்களோட அங்கே வந்து நம்ம சென்மை பேசிகிட்டு இருக்கதை ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அவள் என்னை விட்டுட்டு எப்படி இந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு அங்கிள்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு, என்ன பெத்தப்பாவை பார்த்து ஏதாச்சும் புள்ள அங்கிள்னு கூப்பிடுமான்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்லு, எதுக்காக வந்துட்டு அந்த பொண்ணு அங்கிள்னு கூப்பிட்டுருக்கான்னு சொன்னதும், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்காத, அவள் அங்கிள்னு கூப்பிட கிடையாது, அங்கிளோட வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா, நீ தான் தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்படியும் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், வேறு எதுவுமே வந்துட்டு உன்கிட்ட நான் மறக்க கிடையாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ அங்கே சரி நீ எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அவர்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருக்க போகிறேன்னு சொன்னதும் அந்த சியா வந்துட்டு மிரட்டினா இல்லையா. ஸோ வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, பிள்ளைங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் மறைச்சதாகணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டுருக்கான். பிறகு ஆஃபீஸில் அந்த குட்டி பையன் டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்துகிட்டு எப்படியாச்சும் என்னோட அப்பாவை நான் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மறைஞ்சு அங்கே உள்ளே வந்துடுறான். அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ என்ன இங்கே வந்திருக்கான்னு சொல்லும்போது இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பாடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். பார்த்தா மேட்ச் ஆகுது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இந்த டிஎன்ஏ வந்துட்டு அப்போ தப்பாக வந்து கொடுத்துட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு உண்மையிலேயே உங்களோட பையன் தான், நீங்கள் வந்துட்டு வேணுன்னா டவுட் இருந்தால் இன்னொரு டைம் வந்து டிஎன்ஏ எடுத்து பார்க்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீ கண்டிப்பாக வந்துட்டு என் பிள்ளை தான், எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே வந்துட்டு ஃபோன் நம்பர் வாங்கி நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து கால் பண்ணி வர சொல்கிறான். ஹீரோயின் அங்கே வந்ததுமே உண்மையை சொல்லு, எதுக்காக நீ வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்த, இந்த பாரு ரிப்போர்ட்டை, இவன் வந்து என்னோட பிள்ளைன்னு சொன்னதும் அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இந்த ரிப்போர்ட் எப்படி உனக்கு கிடச்சிச்சுன்னு சொன்னதும், ரிப்போர்ட்டை விடு, இத்தனை வருஷமாக என்கிட்ட வந்து என் பிள்ளைங்களை பிரித்து வச்சுருக்கேன், என்கிட்ட இந்த விஷயத்தை கூட நீ சொல்லலைன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுருக்கான். அந்த பொண்ணுமே என்னோட குழந்தை தானேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த பையன் மட்டும்தான் உனக்கு பிறந்தவன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து ஸ்டாப் பண்ணிடுறான் அந்த பேச்சை. ஏன்னா வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா எல்லா பிள்ளைங்களையுமே பறிச்சிருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு பயமாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு என் குழந்தை ஏன்ட்ட இருக்கும், நீ வந்துட்டு குழந்தைய பார்த்துக்கிற லட்சணம் தான் எனக்கு தெரியுது, அவன் தனியாக இவ்வளோ தூரம் என்னை மீட் பண்ண வந்துட்டான், அது கூட உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சண்டை வந்துச்சுக்கு. அப்போ அந்த பையன் போயிட்டு, தயவு செஞ்சு இப்படிலாம் முன்னாடி சண்டை போடாதீங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, அவங்க சிஸ்டரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சின்னு சொல்லிட்டு. உடனே நான் இப்போ வந்துட்டு இதை பற்றி பிறகு பேசிக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ, என்னோட பாட்டியுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். பிறகு அவங்க சிஸ்டரை போய் மீட் பண்ணால் அங்கே வந்துட்டு டாக்டர் அவங்களுக்கு உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும், நிலமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அதை பற்றி ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஷேனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவன் இதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினோட சிஸ்டர், நான் வந்துட்டு உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் இதை வந்துட்டு மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா. அப்போ நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ இல்லாத லைஃப் எனக்குமே இல்லைன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து கோவப்பட்டு பயங்கரமாக அடிச்சு விடுறான். இவனுமே பதிலுக்கு போட்டு அடித்ததும், நீ என்ன தைரியம் தான் அவள் கூட வந்துட்டு குழந்தை பெற்று வச்சுட்டு இவ்வளோ வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பேன்னு சொன்னதும் அப்போ அங்கே வந்துட்டு நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் நீ எதுக்காக இப்போ உடல் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப நீ வந்து தப்பாக புரிஞ்சிச்சுக்க, அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, பேபிஸ் வந்துட்டு அவளுக்கு வந்து அப்ராடில் தான் பிறந்துச்சு, இவர் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்ட நீ அப்படின்னா என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறான். அப்போ அவனோட மிச்சம் இந்த 2 பிள்ளைங்களுமே வர்றாங்க. வேமா ஹீரோ கதவை திறக்க பார்த்தா அங்கே அதுக்குள்ளே அவங்க பிரதர் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட உண்மையை சொல்லு, எந்த விஷயத்தை நீ மறைச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு சொன்னதும் குழந்தைங்க பிறந்தது என்னமோ உண்மைதான், 2 குழந்தைங்க மட்டும்தான், நாளெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறப்ப இதை நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே கால் பண்ணிவிட்டு அப்ராட் லெவலுக்கு வந்து பேபி 4 பிறந்துச்சான்னு சொல்லிட்டு
கண்டுபிடிச்சி சொல்லுன்னு அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு கால் வந்தது. பேபி பிறந்தது என்னமோ உண்மைதான். அந்த 2 பேபி வந்து இந்த குழந்தைங்களோட வயசு சின்னவங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. எதுக்காக இப்படி அவர் சொல்லிட்டு இருக்காருன்னு. என்ன விஷயம்னு பார்த்தா அவங்க பிள்ளைங்களோட வேலை தான் போல். அவங்க தான் வந்துட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு அங்கே வந்து இந்த மாதிரி ஃபேக்காக ஒரு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி ஹேக் பண்ணி அதை வந்துட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்காரு நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு இவ்வளோ சீப்பானவளாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ வந்துட்டு பிள்ளை இருக்கும் போதே வேறு ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் குழந்தை வேற பத்துக்கிட்டேயா, ஒன்றை மாதிரி ஜென்மத்து கூட இதுக்கப்புறம் என் பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த குட்டி பையன் வந்ததுமே நீ அம்மா கூட இருக்கையிலப்பான்னு சொல்கிறப்ப இல்லை நான் அப்பா கூட போகிறேன்னு சொன்னதும் அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. சரி ஓகே, என் பையனை நான் வந்துட்டு உன் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ அவனை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா அடுத்த செகண்டே நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்படாத, உன்னை விட நான் நல்லா பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அந்த பையன் நம்ம ஃபோன் மூலமாக பேசிக்கலான்னு சொல்லிட்டு செய்ய காமிச்சிட்ருக்கான். எங்கள் வீட்டில் அந்த பாப்பாவுமே என்னோட பிரதரை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, நானுமே வந்துட்டு கிளம்ப போகிறேன் அப்பா கூடன்னு சொன்னதும் நீ அமைதியாக இரு, நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு எப்படியாச்சும் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோமே, நம்ம குடும்பமாக சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பையன் தன்னோட கம்பெனியில் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறான் வேலைக்காக. அங்கே இன்டர்வியூ கொடுக்க போனதுமே அவங்க பொசிஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ஜாப் போட்டு கொடுக்குறோம் மேனேஜரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கம்பெனியோட தான் ஃபஸ்ட் டைம் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஹீரோயின் அவங்க மீட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதை பற்றி பேசினதும் இப்போ எதுக்காக என் பக்கத்தில் நெருங்கி வர்றதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுற, நான் வந்து உன்கிட்ட மயங்கிற மாட்டேன்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்காக யார் வந்தது, என் பையன் பக்கத்தில் நெருங்கி வரணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அதுக்கு இன்னொரு ஐடியாவுமே இருக்கே, பேசாமல் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க, ஆனால் உன்னை மிச்சம் 2 குழந்தைங்கள நீ விட்டுறணும்னு சொன்னதும் அப்படிலாம் என் குழந்தைங்களை விட்டுட்டு உன் கூட வந்து இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, ப்ராஜெக்ட் பற்றி மட்டும் நீ பேசு, தேவையில்லாமல் எதுவும் பேசாத, 2வது என் பிள்ளைகிட்ட எப்படி நெருங்கி வருது எனக்கு வேறு வழிகளுமே தெரியும் அப்படின்ற செட் ஆக போகிறா. வந்து இதுக்காக இப்படிலாம் ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. அம்மா பாரு கோச்சிட்டு போயிட்டுருக்காங்க, நெருங்கி வருவாங்கன்னு பார்த்தா விலகி போயிட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு. கண்டிப்பாக இப்படியே விட்டுட்டா ஒன்றுமே வந்து உருப்படியாகாது, இவங்களை எப்படியாச்சும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி வச்சாங்க. அப்போ அங்கே லியா வந்துட்டு இப்படி ஹேக் ஆகி போயிடுச்சு எல்லாமே அப்படின்றத சொன்னதும் ரொம்ப அவனுக்கு டென்ஷனாகி போயிடுது. யார் இந்த வேலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. அவள் தான் ஒரு வேளை அவங்க பையன் பக்கத்தில் நெருங்கி வரணும்னு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹேக்கர் யார் சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோயின்ட்ட போய் எதுக்காக நீ இப்படி சீப்பாக வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நான் என்ன பண்ணேன், தேவையில்லாமல் ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதுன்னு சொல்கிறப்ப அப்போ அவள் நீ என்னோட ஃபியான்சைக்கு நடுவில் எதுக்கு வந்துட்டுருக்கன்னு சொன்னதும் உன் ஃபியான்சைக்கு நடுவில் நான் ஒன்றும் வர கிடையாது, அவன் தான் தேவையில்லாமல் வந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்படியே பிரச்சனையாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததுமே எனக்கு நைட்டு ஒன்றா 2 பேருமே இருந்தது தான் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ அவள் ரொம்ப கோவமாயிட்டு விலகி போன்னு சொல்லிட்டு இங்கே பிடிச்சி அவள் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடா. நம்ம ஹீரோயின் எனக்கு இவன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீ வந்துட்டு ஃபியான்சின்னு சொல்லிட்டு சுற்றுறியா, அப்புறம் ஏன் இத்தனை நாள் உன்னை மேரேஜ் பண்ணாமல் அவன் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. பார்த்தீங்களா அவள் என்னென்ன பேசிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இப்படியே வந்து வாக்குவாதானதுமே நம்ம ஹீரோயின் உன் மேலே எனக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவனை போய் நாங்கள் அங்கேருந்து கிஸ் பண்ணதுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. இவனை நான் இப்போ கிஸ் பண்ணேன், ஆனால் வந்துட்டு இவன் கூட வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது அப்படின்றத சொல்கிறா. இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவன் வேமா அங்கேருந்து போகிறான். என்னை பார்த்தா உனக்கு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த லியா வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ ஒழுங்காக வந்துட்டு இங்கேருந்து விலகிரு, இல்லைன்னு வச்சுக்கோமே உன் பிள்ளைங்களை நான் ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோதான் கோவமாயிருது. அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு எத்தி மிதிச்சேன்னு வச்சுக்கோமே அப்படியே விழுந்து செத்து போயிடுவேன், என்ன நினச்சிட்டு இருக்கா, ஓய்சத்துக்கு பேசிகிட்டு இருக்க, பிள்ளைய பக்கத்தில் நெருங்கி வரணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போனதும் நான் ஒன்று இதுக்கப்புறம் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு உடனே அங்கே வந்து யார்ட்டையோ கால் பண்ணி அந்த பையனை வந்து போட்டு தள்ளுங்க, அவன் வந்து வழியில் இருந்தால் தான் எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அசிஸ்டன்ட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஹேக்கர், நம்மளால் யாருன்னே கண்டுபிடிக்க முடியலேன்னு சொல்லிட்டு அப்போ அவன் எனக்காக ஒரு பொக்கே கொண்டு வான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் போகிறான். இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதும் உன்கிட்ட வந்து நான் சாரி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன், ப்ளீஸ் என் கூட சேர்ந்து இன்னைக்கு டின்னருக்கு வருவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற சொல்லிட்டு ஓகேன்னு சொல்கிறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே டின்னருக்கு போயிருக்காங்க. சரி ஓகே எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் தெரியாமல் வந்துட்டு உன்கிட்ட நிறைய வந்து பேச்சு பேசிட்டேன், ஸோ அதுக்கு நான் வந்து சாரி
கேட்டுக்கிறேன். இருக்க பிரச்சனைய வந்துட்டு பெருசாக்க வேணாம் அப்படின்றத சொல்றான். அவன் எக்ஸ்பென்சிவா ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்றான் அவன கடுப்பேத்தணும்னு. பட் அவனுக்கு அதெல்லாம் பெருசாவே எதுவுமே தோணல. அங்க ஃபுட்டெல்லாம் வந்த பிறகு அவங்க சாப்பிட்டுட்டுக்கே ஒரு விஷயம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். யார் அந்த ஹேக்கரா இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்ப அந்த குட்டி பையனே கால் பண்ணிட்டு, "ஒழுங்கா போய் நீங்க அவங்ககிட்ட சாரி கேளுங்க. அப்படின்னா தான் உங்களோட எல்லாத்தையுமே நாங்க சரி பண்ணுவோம்னு" சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இவன் சாரியுமே கேட்க வந்திருக்கான். ஆனா ஹீரோயின் அவ்வளோ ஈஸியா வந்துட்டு சாரி கேட்கறத ஒத்துக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு, "உனக்கு என்ன வேணும்னு?" சொல்லிட்டு கேட்டதுமே, என் பையனை வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு நீ எந்த ஒரு இடைஞ்சலுமே பண்ணாமல் இருந்தாலே போதும்னு சொன்னதும் அவனுமே அங்கே உடனே ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோயினுமே மன்னிச்சதுமே இவ்வளோ சின்ன வயசு இதுக்கு ஈஸியாக வந்துட்டு டக்குன்னு மன்னிச்சிட்டாலே அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு சொல்லிடுறாங்க, இப்படி பையன் வந்துட்டு கீழே விழுந்து அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வேகமாக விழுந்தடிச்சு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே குழந்தையோட நிலைமையை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. யார் வந்து இப்படி அவனுக்கு வந்து பண்ணதுன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அங்கே மெய்டவங்களை கேட்டால் எங்களுக்கு யாருமே எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, செக் பண்ணிட்டா தெரிய போகுது அப்படின்றத சொல்கிறப்ப, இல்லை ஃபுட்டேஜுமே ஒர்க் பண்ணலைன்னு சொன்னதும், ஏன்னா இவ்வளோ பெரிய வீட்டில் அது கூடயுமா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டுச்சுக்கா. ஹீரோவுமே ரொம்ப கோவமாயிட்டு, அது எப்படி சாத்தியமாக இருக்கும், என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு கேட்டதும் எல்லாமே வந்துட்டு ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பசங்களுக்குமே இப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, இப்படி பிரதர் மேலே அட்டாக் நடந்திருக்கு, நம்ம உடனே போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஹீரோ அந்த பசங்களை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, யார் நீங்கள் அப்படின்ற சொன்னதும், நாங்கள் எங்கள் பிரதரை பார்க்க வந்திருக்கோம்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே ஸ்டாப் பண்ணலை. சின்ன பிள்ளைங்க தானே பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக அந்த பிள்ளைங்களுமே வேகமாக போகிறாங்க. அப்போ அந்த பசங்க, அம்மா நீங்கள் வெளியே போங்களேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே லேப்டாப்பை வச்சு அந்த யார் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அசிஸ்டன்ட் அந்த வீடியோ அனுப்பிட்டதுமே பார்த்தா அந்த லியாவோட அசிஸ்டன்ட் தான் பிள்ளையை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிடுறா. நீ வெயிட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே கால் பண்ணி வர சொன்னதுமே இவளை பார்த்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. கண்டிப்பாக இன்றைக்கி அவன் எனக்கு மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணிடுவான், நீ ஒழுங்காக வந்துட்டு இங்கேருந்து ஓடி போயிருன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ, இதெல்லாம் என்ன நீ தான் வந்துட்டு பண்ண சொன்னியான்னு சொன்னதும் அந்த குட்டி பையனுமே, அப்பா இந்த லேடி வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால தான் என்ன வந்துட்டு உங்கள் வழியிலேருந்து வெளியே வரணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், ஐயோ எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, என்னோட அசிஸ்டன்ட் பண்ணியிருப்பாரு போல், எனக்கு என்ன இதை பற்றி தெரியும்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவுமே ரொம்ப கோவமாயிடுறான். நீ வந்துட்டு ஃப்ராடு பேசிகிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கப்புறம் நீ வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறது தான் நல்லது, உன் கூட சேர்ந்து இருக்கிற எந்த உறவுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே கேன்சல் பண்ணி விட்டதும் அந்த பிள்ளைங்களுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. நம்ம ஹீரோயின் குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அவகிட்ட போய் எங்கே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் அந்த குழந்தைங்கள அவன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே மறைச்சிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், அது வந்துட்டு என்னோட பிள்ளைங்க தான், நீங்கள் வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேமா ஒன்று பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே வந்துட்டு இந்த பிள்ளைங்க வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இங்கே அந்த லியா வந்து அவங்க அம்மாட்ட அழுதுட்ருக்கா, இப்படி வந்துட்டு எல்லாமே உல்ட்டாவாயிடுச்சுமான்னு சொல்லிட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நிறைய பிளான் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயின் அவனை கிஸ் பண்ணதை அப்படியே வந்து நினச்சிட்டே சிரிச்சிட்டே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே பார்த்தா ஆளுங்க எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அடிக்கிறதுக்காக அனுப்பிடுறாங்க. நீ தானே அது, கண்டிப்பாக உனக்கு இன்றைக்கி வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அப்போ நம்ம ஹீரோங்க வந்து விடுறான், வேகமாக வந்துட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணி அவன் காப்பாற்றிட்டுருக்கான். ஆனால் வந்துட்டு அவனையுமே அடிச்சிடுறாங்க. அடித்தது அவனுக்கு அங்கே அடிபட்டு போய் அவனோட நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயின் அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கும்போது அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. தயவு செஞ்சு நீ கண்ணை முழிச்சிரு, உன்னோட இன்னொரு குழந்தைய பற்றி வந்து உனக்கு தெரிய வேணாமா, பிள்ளைங்களை பற்றி தெரியாமல் நீ விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கா. லியாக்கு இப்படி வந்து எல்லாமே உல்ட்டாவாயிடுச்சின்னு சொன்னதுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேகமாக கிளம்பி வரா. ஹீரோயின் அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அங்கே ஷேனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஷேன் அங்கே பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுமே இதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு முழிப்பு வந்துருச்சு. நீங்கள் போய் பார்க்கலான்னு சொல்கிறப்ப அந்த லியா வந்துட்டு நான் தான் போய் பார்ப்பேன், அவரோட ஃபியான்ஸே, நீ தேவையெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. இந்த லேடியை ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு எங்களுக்கு வயிறுலாம் ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக போய் அங்கே வந்து எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு அனுப்பி விடுறதுக்காக. நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சதுமே நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்குறான். லியா ரொம்ப கோவமாயிட்டு நீ வந்து அவர்கிட்ட விலகிரு, நான் தான் அவரோட ஃபியான்ஸேன்னு சொன்னதும் அப்போ இந்த லேடி தான் இப்போ இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னதுமே தேவையில்லாமல் எப்படியே ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நான் வந்து அவனை வீட்டுக்கு வராதுன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டுருக்கான். ஹீரோயின் நான் வந்து உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இங்கே வருங்க வீடியோ கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறப்ப பார்த்தா வந்துட்டு அங்கே ஆளுங்க எல்லாருமே அனுப்பி விட்டதை வந்துட்டு அங்கே பார்த்துடுறாங்க. ஸோ வந்துட்டு நீ தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்க, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு
ஆயிடுச்சுன்னு சொன்னதும், நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்துட்டு உன் மேலே இருக்க ஆசையினால தான் இப்படிலாம் பண்ணிட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொன்னதும், ஒழுங்கா இங்கேருந்து போயிரு. இல்லைன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதுவும் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இப்போ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீ பேசாமல் வந்து ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான் அவ சொல்கிறா. நீங்க அங்க வீட்டுக்கு வந்துமே அங்க போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் கொஞ்சம் டைம் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச பிறகு பார்த்துக்கலான்னு சொன்னதும், நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஐடியா பண்ணி அப்பாவ வந்துட்டு இவங்க கூட ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அப்பனா தான் வந்துட்டு எல்லாமே உண்மை வெளிய வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு டின்னருக்காக அங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த ஒயின்ல மட்டும் அங்க ட்ரக்க வந்து கலந்து விட்டுறாங்க மயக்கம் வர மாரி. நம்ம ஹீரோயின் அத குடிச்சதுமே அவளுக்கு அங்க ரொம்ப ஹார்ட்டா ஃபீல் ஆயிட்டு ஒரு மாரி ஆயிடுச்சுக்கு. அந்த புள்ளைங்க எல்லாமே அத பார்த்துட்டு சிரிச்சுட்டு, "அப்பா அம்மாக்கு தூக்கம் வந்துட்டுருக்கு. நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க" அப்படின்ட்டு சொல்றப்ப, நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஃபூ பார்க்க நீங்கள் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ரூம்க்கு அவன் எங்கே கூட்டிகிட்டு போனதுமே அவன் பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு நான் ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன் கூட சேர்ந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 4 பேபிஸ் வந்து பிறந்துட்டாங்க அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நான் போன டைம் வந்து நடந்த தப்பு இந்த டைம் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பண்ணலை. பேசாமல் தூங்க வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிக்கும் போது ட்ரெஸ் மாட்டி இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அங்கே வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே சாப்பாடுலாம் கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் வந்ததுமே என் ட்ரெஸ் எப்படி மாற்றினீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. சரி நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், என்ன திடீர்னு மேரேஜ் அப்படின்ற சொன்னதும், பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு தான் பிறந்தவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு நீ தேவையெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் என் பிள்ளைகளை என்கிட்ட வந்து பிரித்து வைக்க முடியாது. நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் ட்ரெஸ்ஸை பற்றி கேட்டேனேன்னு சொல்கிறப்ப, ட்ரெஸ் வந்துட்டு நீ வாமிட் பண்ணிவிட்டு அதனால தான் மாற்றி விட்டேன். பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும், ஆனால் வந்துட்டு உங்களை நான் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், ஏன் குழந்தைகளுக்காகவா நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், அதனால தான் பண்ண மாட்டேன். என்னை லவ் பண்ணாத ஒரு பர்சன் கூட என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னதுமே, பிள்ளைங்களுமே உங்கள் கூட நாங்கள் இருக்க விரும்பலை, எங்கள் அம்மா கூட தான் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அம்மா நம்ம வந்து திரும்ப அப்ராட்லேயே போயிடலாம், பேசாமல் வந்துட்டு லவ் இல்லாத ஒரு பர்சன் கூட இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ நான் வந்து மேரேஜுக்காக கேட்டேன். அவள் ஏன் வந்து ஒத்துக்க மாட்டா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்காப்பா அசிஸ்டன்ட் பாஸ். அவங்க லவ்வை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ண விதமே சரியில்லை. லவ்வோட பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஏற்றிருப்பாங்களா அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோவுமே நீ கரெக்டாக சொல்லிட்டேன். நீ வந்துட்டு அந்த பியானோ வந்துட்டு வாசிக்கிறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணு. அங்கே வந்துட்டு ஒரு காம்படிஷன் மாதிரியே நடக்கட்டும்னு சொன்னதும், உடனே வந்துட்டு அவங்க அம்மா அவகிட்ட உனக்குமே திறமை இருக்குது. நீயுமே அங்கே போய் உன்னோட திறமையை காட்டி வந்து அவனை திரும்ப உன்னோட வலையில் விழுக வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. அந்த காம்படிஷனில் நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைய கூப்பிட்டுட்டு வந்திருக்கா. அப்பயுமே அங்கே அவங்களும் அவங்க அம்மாவுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினும் குழந்தையுமே டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. இவ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாதவ என்னோட ஃபியான்ஸை என்கிட்ட வந்து பறிக்க பார்க்குறா அப்படின்ற செட்டு அசிங்கப்படுத்துகிறப்ப அந்த குட்டி பொண்ணு தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காதுங்க. நாங்கள் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கோன்னு சொன்னதும், உனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்ற சீட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு போய் அங்கே வந்து பியானோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறா. இவ்வளோ விட அங்கே பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இவங்க வந்து சீட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், இதில் சீட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, உன் கண்ணு முன்னாடி தானே வாட்ச் காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு தேவையில்லாமல் பேசி சண்டை போயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். உன்னை யார் ஃபஸ்ட்டு இங்கே இன்வைட் பண்ணது, நீ என்னோட குழந்தைய என்னோட ஒய்ஃபையுமே நீ இன்சல்ட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அவன் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. குழந்தைங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ ட்ரை பண்ணியுமே 2 பேருமே பக்கத்தில் நெருங்கி வர மாட்டாங்களேன்னு. அப்போ ஷென்னும் அவங்க சிஸ்டருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி பேசுகிறதுக்காக ஹீரோயின்ட்ட வர்றாங்க. ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிருது. அவங்க சிஸ்டர் என்னால் உட முடியாத வாசி இப்போ வந்து வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக போக முடியாது, எனக்காக நீ வந்துட்டு போகணும்னு சொன்னதும் ஹீரோயினுமே அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். அங்கே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருது. இதை வச்சு நம்ம 2 பேர்த்தையுமே ஒன்று சேர்த்துடலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் அவன் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் எல்லாத்தையுமே அவங்க வீடியோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்க வந்துட்டு ஷென்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. உங்கள் நிலைமை என்னாகுமோன்னு சொன்னதும் ஹீரோ அவ்வளோதான் அரண்டடிச்சு வேமா அங்கே ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எப்படி அவனை போய் மேரேஜ் பண்ணலாம் என்ன விட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் வந்து யாரை மேரேஜ் பண்ணால் உனக்கு என்ன தேவையில்லாமல் எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இப்படியே சண்டை போகுது. இப்போ நம்ம ஹீரோ உடனே அங்கே வந்து நீடன் பண்ணி ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ தான் தெரியுது ஷென்னுக்கு தான் அவங்க சிஸ்டரோட மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு சரி ஓகே நம்ம 2 பேருமே அதே நாளில் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக வந்து வெட்டிங்குமே பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நெக்ஸ்ட் எங்கள் குழந்தைங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு 2 பேருமே சேர்ந்து ஜாலியாக அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை வந்து கிட்னாப் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இவளை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவையுமே சேர்த்து அங்கே கொள்றதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க போல். ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கும்போது உனக்கு வந்துட்டு எவ்வளோ காசு வேணுமோ கேளு, நான் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ சாகிற
வரைக்கும் சம்பாதிக்கவே தேவை கிடையாது. உட்காந்தே சாப்பிடலான்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி எங்க கைய கால்ட்ட ஒடிச்சுடுறான். பிறகு வேகமா புடிச்சு அங்க தள்ளி விடும்போது, ஹீரோயினோட கழுத்துல கத்தி வச்சுட்டு அந்த ஆள் வந்துட்டு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்ப அங்க காட்ஸ் அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அத பார்த்துட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயி போயிருது. ஏன்னா கண்டிப்பா எப்படினாலும் நீங்க உயிரோட விட மாட்டீங்க. நான் வந்துட்டு சாகுறதுக்கு முன்னாடி இவளையுமே கொலை பண்ணிடுறேன்னு சொல்லும்போது, அப்ப அந்த பிள்ளைங்க, "அங்கிள் உங்க பிள்ளைக்கு வந்துட்டு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு தான் காசுக்காக பண்ணிட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் கண்டிப்பா வந்துட்டு உங்ககிட்ட வந்து சப்போர்ட் பண்றேன். நீங்க வந்துட்டு கவலைப்படாதீங்க" அப்படின்றத சொல்லிட்டு பிள்ளைய பத்தி காப்பாத்துறத பேசுறாங்க. அங்க அவள அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போற வீடியோ காமிச்சதுமே, அந்த ஆளுக்குமே வந்துட்டு மைண்ட் மாறி போயிட்டு, அந்த ஆளுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. பிறகு அங்க வந்துட்டு நம்ம ஹீரோட்ட சரி ஓகே அந்த உங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த பாஸ்க்குமே வந்துட்டு நம்ம இன்விடேஷன் அனுப்பலாமா வெட்டிங்காகன்னு சொன்னதும், கண்டிப்பா அனுப்பிவிடலாம். ஆனா வந்துட்டு அவன் எதுக்காக என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கானே எனக்கு புரியலையே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்க வந்து வெட்டிங் நாளுமே வந்துருது. இவங்க எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, பார்த்தா அங்க வந்துட்டு பிரைடு வராம 4 பிள்ளைங்களுமே வந்ததும், ஆல்ரெடி நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், அப்ப அங்க அசிஸ்டன்ட் பாஸ் அந்த எதிரி ஓனர பார்க்க விரும்பலையான்னு சொன்னதுமே, அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றப்ப, அங்க அந்த குட்டி பையன் அங்க கால் மூலமா பேசிட்டு அத நான் தான் சொன்னதும், அத கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக் ஆயி போயிருது. அப்படின்னா நீ தான் இத்தன நாளா என்ன டார்கெட் பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்குறான். குழந்தைங்களோட ஒவ்வொரு திறமையும் கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருது. நேரத்துல அவங்க 2 பேருமே உள்ள வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்ட்ரி ஆகுறாங்க. அத பார்த்துட்டு இவங்களுக்குமே ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிருது. எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோ, ஹீரோயினுமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுமே அங்க வந்துட்டு மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.